வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளோட ரேசி கேலிகிராஃபி சேனலில் எப்பயுமே தத்துவங்கள் தான் பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி ஒரு சின்ன வித்தியாசமாக எது மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அழகான பையன் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். நம்ம அதை பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலுக்கு போகலாம். நான் பலமுறை சொன்ன மாதிரி அந்த என்னுடைய கேலிகிராஃபி பெண்ணை நான் எப்படி பிடிச்சி எழுதுனேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சாய்வாக பிடிச்சி எழுதுகிறப்ப தான் அந்த அழகு அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. அதை ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சாய்வாக பிடிச்சி எழுதுகிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஃப்ளோவில் நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாமே வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுகிறப்ப அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே எழுதணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதுகிறப்ப 2 பாக்ஸில் எழுதணும். அது ஒரு ரூல் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கையெழுத்தில் ரொம்ப அழகான ஒரு மாற்றம் ரொம்ப விரைவிலேயே தெரியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் தான். எப்பயுமே பயிற்சியால் மட்டும்தான் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும். அதனால் அந்த பயிற்சியை நீங்கள் எப்பயுமே விட்டுறக்கூடாது. நான் எப்படி எழுதுகிறனோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை எழுதுறதுனால எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. 2-3 தடவை நீங்கள் எழுதுங்க. எழுத தான் உங்களோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நான் சில இடங்களில் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குற ஃபாலோவர்ஸ், ஆர்வமாக இருக்கிற கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லோரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களால் வித்தியாசமான லெட்டர்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான லெட்டர்ஸ் எதில் எழுதலாம்னா ஆல்ஃபபெட்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம அதிகமாக இதை பயன்படுத்தலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி எழுதுகிறப்ப அந்த கேபிட்டல் லெட்டர் தான் அந்த சென்டென்ஸுக்கோ இல்லாட்டி அந்த பேராகிராஃபுக்கோ ஒரு பெரிய லுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ரொம்ப பேர் கேலிகிராஃபி பெனில் எழுதணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க. ஒரு 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேலிகிராஃபி பெனில் எழுதுனீங்கன்னா உங்களோட கையெழுத்து ரொம்ப அழகான ஒரு கையெழுத்தாக இருக்கும். லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் ரொம்ப பேர் இந்த இது கேட்டிருந்தீங்க, இந்த செக்குடு ஷீட்டு எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு. இதை ஆக்சுவலாக ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸில் கிடைக்கிது. ஆனால் என்னென்னா இந்த பாக்ஸ் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப நம்மளோட எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுடைய முகவரியை எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பார்சல் அனுப்பி வைக்கிறேன். ஒரு புத்தகத்தினுடைய விலை ஒரு 60 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அதோட கொரியர் சார்ஜ் இதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இதில் எழுதுகிறப்ப நம்மளோட எழுத்துக்கள் எல்லாமே ஒரே ஈவனாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணுறோம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக கண்டிப்பாக சாத்தியப்படணும். நிறைய நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. சார் என்னுடைய கையெழுத்து ரொம்ப அழகான ஒரு கையெழுத்தாக மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றணும் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய கனவு. அது கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். நன்றி.